Moda இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இந்த முன்னாடி வர ஷீல்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிஷ்னல் ஷீல்டை நீங்கள் வந்து வாங்கி அடிஷ்னலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்னா டிசைன் போட்டுக்கலாம், டிஜிங் நேம் வச்சு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே உங்களுக்கு வரும். Hello friends, welcome to WeDJ Academy, Chennai's best DJ and music production academy. So DJ க்கு ரொம்ப important headphones. ஸோ இப்போ லேப்டாப் வந்துருச்சு, டிஸ்பிளேல பார்த்து நம்ம மிக்சிங் பண்ணிடலாம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை யாருமே. பட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ டிஜேக்கு என்ன ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கணும், டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ், ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ்னா என்ன, டிஜே ஹெட்ஃபோன்ஸ்னா என்ன, நார்மல் கமர்ஷியல் ஹெட்ஃபோன்ஸ்னா என்ன, எந்த ஹெட்ஃபோன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் டிஜேக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஒன்றுச்சுன்னா WeDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெட்டிங் கார்பரேட் டிஜே நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் வெட்டிங் டிஜே ஒன்றா WeDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் டிஜேங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு WeDJ Academy. இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஜேஸ். லேப்டாப் அண்ட் விஷுவல் டிஸ்பிளே வரதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன்ஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிஜேஸ்க்கு. சாங் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த க்யூ பண்ணுறது எல்லாமே ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் இப்போ பண்ணவே முடியாது. விஷுவலாக நமக்கு வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, லேப்டாப்பில் ப்ளே பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஹெட்ஃபோன்ஸ் தேவை இருக்குது. அது எல்லாமே விஷுவலாக வந்து அந்த பீட்டை பார்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். பட் ஹெட்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற ஹேபிட் எப்பவுமே இருக்கணும் எல்லா டிஜேஸ்க்குமே. எல்லா டைமே உங்களுக்கு வந்து விஷுவலாக பார்த்து மிக்ஸ் பண்ண முடியாது. சில நேரத்தில் வந்து ஹெட்ஃபோன் கியூ பண்ணி மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணணும், டிஜேஸ் ஹெட்ஃபோன்ஸ்க்கும் ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, கமர்ஷியல் ஹெட்ஃபோன்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த ஹெட்ஃபோன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும். அதில் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் க்ரோ பண்ண பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னா WeDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல் ஹெட்ஃபோன்ஸ், ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ், அப்புறம் டிஜே ஹெட்ஃபோன்ஸ். இந்த 3 டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ்னால் என்ன, டிஜே ஹெட்ஃபோன்ஸ்னால் என்ன முதல்ல பார்ப்போம். ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ்ன்றது ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரீக்வன்சி. அதாவது ரெக்கார்டிங் பண்ணும்போது ஹெட்ஃபோன்ஸில் சேம் வாய்ஸ் இல்லை சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸாக்டாக அப்படியே கேட்குறது தான் ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ். அது எதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது என்ன நீங்கள் பாடுறீங்களோ அது அப்படியே தான் கேட்கும். அந்த மாதிரி தான் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இன்ஜினியர்ஸ், அதாவது சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து அதுக்கேற்றபடி பேஸோ மிட்டோ வைக்க முடியும். அதுதான் ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ். டிஜே ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்ச் இருக்கணும், நல்லா பேஸ் இருக்கணும். அப்போ தான் டிஜிங் மிக்சிங் பண்ண முடியும். ஸோ டிஜேஸ்க்கு வந்து இந்த பேஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ இந்த 4 ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ். சோனி MDR V6, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ். ஒரு ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் ஹெட்ஃபோன்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் MDR V6 இந்த மாடல் நம்பர். இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, ஏதாச்சும் நீங்கள் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸில் எக்ஸாக்டாக அப்படியே கேட்கும். இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் ஹியரிங், அதாவது 3 hours 4 hours கூட யூஸ் பண்ணிக்கலாம். குஷன்ஸ் எல்லாம் சாஃப்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 to 3 hours நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இயர் ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ண ஹெட்ஃபோன்ஸ். இது வந்து ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ். அப்புறம் கேபிள் பார்த்தீங்கன்னா இது பேர் காயில் கேபிள்னு சொல்லுவாங்க, அதாவது வைண்டிங் மாதிரி இருக்கும். ஏன் இந்த மாதிரி காயில் கேபிள் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் போகலாம், உங்களோட எக்யூப்மெண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் போகலாம். போயிட்டு பக்கத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்குவீஸ் ஆகிட்டு சின்னதாகிடும். அந்த மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஹெட்ஃபோன்ஸ். இது கமர்ஷியல் ஃபுல் ஹெட்ஃபோன்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா கமர்ஷியல் ஹெட்ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் பஞ்சாக இருக்கும், நல்லா பேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இது வந்து நல்ல ஒரு பேஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஒரு ஹெட்ஃபோன்ஸ். இது டிஜேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து கமர்ஷியல் யூஸ் பண்ணலாம், டிஜேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக டிஜேக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த ட்விஸ்ட் இருக்கணும், அதாவது நீங்கள் வந்து இப்படி ஒரு காலை கேட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட், சிங்கிள் சைடு ஒயர் வரணும், போத் சைடு ஒயர் வரக்கூடாது. இது வந்து பேரிங்கர் HPS 3000. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜே ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஜே ஹெட்ஃபோன்ஸ். டெக்னிக்ஸ் இருக்கிறதுலே டாப் ரேட்டட் டிஜே ஹெட்ஃபோன்ஸ்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 years ஓல்டு ஹெட்ஃபோன்ஸ். இந்த ஹெட்ஃபோன்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் 1200, ரொம்ப பவர்ஃபுல் ஹெட்ஃபோன்ஸ். ஆனால் இப்போது வரதில்லை. சப்போஸ் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் கிடச்சிருந்தா 100% இது வாங்கிக்கலாம். டெக்னிக்ஸ் சீரிஸ் ஒரிஜினல் ஹெட்ஃபோன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் ஹெட்ஃபோன்ஸ் 1200 சீரிஸ் 100% வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் அது. இப்போ நான் ப்ரெசென்ட்டாக யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ் எது பார்த்தீங்கன்னா Moda. இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இதில் வந்து வயர்லெஸ் இருக்குது, இங்கே வயர்லெஸ் ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மல் மோட், வயர்லெஸ் மோட். இங்கேயே வந்து மியூசிக் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ மொபைலில் சாங்கை போட்டு இதில் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி சாங்கை வந்து மாற்றிக்கலாம். இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி, நான் இது வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். Modaல தான் அந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் வருது. நார்மல் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்ச், இந்த பீட் நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃப்ரீக்வன்சி 2 dBலேருந்து ஆரம்பிக்கும். இதுதான் அதோட பாக்ஸு. இதோட பேஸ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 dBலேருந்து ஆரம்பிக்கும். Moda இன்னொரு அட்வான்டேஜ்னா இந்த முன்னாடி வர ஷீல்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிஷ்னல் ஷீல்டை நீங்கள் வந்து வாங்கி அடிஷ்னலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்னா டிசைன் போட்டுக்கலாம். ஸ்டிக்கர் ஷாப்பில் நீங்களும் வந்து தேவையான ஸ்டிக்கர் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஷீட் வந்து நீங்கள் வாங்கி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இதோட கிட்டே வரும், இந்த ரிமூவ் பண்ணி மாட்டுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிஜேயிங் நேம் வச்சு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே உங்களுக்கு வரும். பட் குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் பேட்ஸ் தான் அது. ஆனால் இதோட பெட்டராக ஹெட்ஃபோன்ஸ் இப்போ வந்துருக்கு. அது என்ன ஹெட்ஃபோன்ஸ் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ், அதாவது காதுக்கு மேலே வர ஹெட்ஃபோன்ஸ். காதுக்குள்ளேயே நம்ம வந்து இயர்ஃபோன்ஸ் வச்சுக்கலாம், டிஜேக்கும் யூஸ் பண்ணலாம். சோனியோட எக்ஸ்ட்ரா பேஸ் ஹெட்ஃபோன்ஸ், இது வந்து அமேசிங் ஹெட்ஃபோன்ஸ். இதில் பஞ்ச் எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது. இதுலேயே வந்து 2 வெர்ஷன் இருக்கும். உங்களுக்கு மைக் கூட வரும், வித்தவுட் மைக் கூட வரும். இதோட பேஸ் ஃப்ரீக்வன்சி உண்மையாக வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு பஞ்ச் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இதோட பாக்ஸோட இமேஜிங் நான் போடுறேன். சோனி எக்ஸ்ட்ரா பேஸ் MDR சீரீஸ். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது டிஜிங் ஹெட்ஃபோன்ஸில். இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் ஃபேமஸான பிராண்ட்ஸ் இருக்குது டிஜே ஹெட்ஃபோன்ஸில். ஒன்று வந்து செனைசர் HD25. அந்த ஹெட்ஃபோன் பாருங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ். ஒரு மாடல் வந்து AI TMA20 ஹெட்ஃபோன்ஸோட நேம் அது. ஸோ இது வந்து வெரி பாப்புலர் பிராண்ட் இப்போதைக்கு. வர்த் பையிங் இந்த ஹெட்ஃபோன்ஸ். இந்த ஹெட்ஃபோன்ஸ் அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் பேண்ட் மட்டும் போயிடுச்சுன்னா பேண்டை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இயர்ஃபோன் பேட்ஸ் போயிடுச்சுன்னா பேட் மட்டும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் இந்த ஹெட்ஃபோன்ஸ். அது இல்லாமல் கஸ்டம் மேடாக இருக்குது. நீங்கள் ஸ்டுடியோக்கு யூஸ் பண்ணுறீங்களா, டிஜேக்கு யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு ஏற்றபடி கஸ்டம் மேடும் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் ஆர்டர் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கூட சீக்கிரம் அந்த ஒரு ஹெட்ஃபோன் அன்பாக்சிங் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், see you, DJ Rahul, bye.